களத்தில் குதிச்சிருக்கா இந்தியாவினுடைய கப்பல் படை. இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கு இந்தியாவினுடைய நேவியிலிருந்து தோராயமாக 3லேருந்து 4 போர்க்கப்பல்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் முழுவதும் ஸ்தம்பிச்சிருக்கு. அங்கே ஒரு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமாபாத்தினுடைய ஏர் ஸ்பேஸையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த துபாயும் பாதுகாக்கிறதுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் இதுவரைக்கும் $2.3 பில்லியன் 13,000 24,000 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. ஈரானினுடைய ட்ரோன் மிசைல்ல இருந்து இவங்க செலவு பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்ல இருந்தே துபாயினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதை எல்லாத்தையும் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த கேஸ் தட்டுப்பாடு, சமையல் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய தலைவலியாக இருந்துச்சு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். இந்தியாவுடைய பிரதமரும் ஈரானினுடைய அதிபரும் பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த எல்பிஜிக்கான கப்பல்கள் சீக்கிரமே அதுக்கான அந்த பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்தியாவினுடைய ஷிவாலிக் நந்தாதேவி இந்த 2 எல்பிஜி கேஸை கொண்டு வரக்கூடிய கேரியர்ஸுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து இந்தியாவுடைய குஜராத் கோஸ்ட்டுக்கும் மும்பை துறைமுகத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பிரதமர் ஈரான் அதிபர்கிட்ட பேசியிருந்தார் ஃபோன் கால். அதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த 2 எல்பிஜி கேஸ் கேரியர்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்தியாவினுடைய நேவி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு போயிருக்கு. இந்த கப்பல்களில் ரொம்ப அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கப்பல்களினுடைய எஸ்கார்ட்டின் மூலியமா எல்பிஜியை சுமந்துட்டு வரக்கூடிய இந்த 2 கப்பல்களும் இந்தியாவுக்கு வருது. கிட்டத்தட்ட 97,000 மெட்ரிக் டன் அளவுக்கான எல்பிஜி இந்தியாவுக்கு வந்து சேரப்போகுது. இஸ்ரேல், ஐரோப்பா, அமெரிக்கா எந்த கப்பல்களுக்குமே அனுமதி கொடுக்காத ஈரான் இந்தியாவுக்கு எல்பிஜி தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியாவினுடைய ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இப்பேற்பட்ட ஒரு அனுமதியை பிரத்யேகமாக இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்தியாவுடைய கப்பற்படை கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வருது. 2வது, பாகிஸ்தானினுடைய இந்த வான் எல்லை ஒட்டுமொத்தமாக ஷட் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா தாலிபான்கள் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத் மேலே பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானினுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராவல்பிண்டி பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையகம், அதுக்கு மேலேயும் தாலிபான்களினுடைய ட்ரோன் அப்படின்றது வந்திருக்கு. தாலிபான்கள் சும்மாலாம் ட்ரோன் அனுப்பலை. இந்த ட்ரோன் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானினுடைய விமானப்படை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களில் குண்டுகளை போட்டாங்க. பாகிஸ்தானினுடைய விமானப்படை ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போய் அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் தான் தாலிபான்கள் பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத் மேலே ட்ரோன்களை ஏவியிருக்காங்க. இந்த ட்ரோன்களை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் சொல்லியிருந்தாலுமே இஸ்லாமாபாத்துக்குள்ளே வரக்கூடிய 104 வழிகள், கிட்டத்தட்ட 104 வழிகள் இருக்காங்க. அதில் 80க்கும் மேற்பட்ட வழிகளை சீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தாலிபான்களுக்கு ஆதரவான டிடிபி இஸ்லாமாபாத்துக்குள்ளே மிகப்பெரிய தாக்குதலை நடத்திடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக பாகிஸ்தானினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாலிபான்கள் ரெட் லைனை மீறிட்டாங்க, இதுக்கான விலையை அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நம்ம மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் இன்றைக்கி ஏர் ஸ்பேஸ் ஷட் டவுன் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் அண்டை நாடான ஆப்கானிஸ்தான், அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் ஆட்சியாளர்கள். பாகிஸ்தான் நம்ம இஷ்டத்துக்கு போய் காபூலை தாக்கலாம், ஆப்கானிஸ்தான் தலைநகரத்தை, நம்மளெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எல்லையில் தான் தாக்குவாங்க, அதை சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க போல். ஆனால் பாகிஸ்தான் எதிர்பாராத விதத்தில் தாலிபான்கள் ட்ரோன்களை வச்சு பாகிஸ்தான் தலைநகரத்தை அடிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அதையும் தாண்டி துபாய், ஒட்டுமொத்த துபாயினுடைய பாதுகாப்புக்காக, துபாயில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்புக்காக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 13லேருந்து 23,000 கோடி $1.5 பில்லியன் இருந்து $2.3 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் அனுப்பக்கூடிய ஷாஹித் 136 ட்ரோன்ஸினுடைய விலை $20,000 இருந்தாலுமே ஐக்கிய அரபு அமீரகம் பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது அமெரிக்கா கொடுத்த தார்டு பேட்ரியாட், இதனுடைய ஒரு மிசைல் கிட்டத்தட்ட $4 மில்லியன், $1 மில்லியன் இருந்து $4 மில்லியன் அளவுக்கான காஸ்ட். அந்த $20,000 அளவுக்கான ட்ரோனை அடிக்கிறதுக்கு இவங்க இந்த $1 மில்லியன் அளவுக்கான ஏவுகணையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 13,000 கோடியும் தாண்டி போயிருக்கு.
இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஐக்கிய அரபு அமீரகம் அவங்களினுடைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் துபாயிலிருந்து வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பணத்தை பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத. அவங்க செலவு பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது கட்டாயம். ஏன்னா அவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது பலாயிரம் கோடி மதிப்பிலானது. அதை பாதுகாக்கிறதுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய இந்த தொகை அப்படின்றது கொஞ்சம் கம்மி அப்படின்னாலுமே அவங்க அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறது தான் இந்த அளவுக்கு காஸ்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இப்போ பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மிசைலுக்கெல்லாம் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் எப்பாடுபட்டாவது அவங்களினுடைய பல நகரங்களில் காப்பாற்றுறதுக்கு இத்தனை ஆயிரம் கோடியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா துபாய் அப்படின்ற சிட்டியோட பிராண்டை சேஃப்ல இருந்தது ஆரம்பிக்கி அது ட்ரோனு, பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல் வந்தாலுமே சேஃபஸ்ட் கண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்றத துபாயினுடைய முதலீட்டாளர்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இத்தனாயிரம் கோடியை அரசாங்கம் செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த எல்பிஜி கேஸ் வர்றது, பாகிஸ்தான் தலிபான்கள் கிட்ட அடி வாங்குறது, அதுக்கப்புறம் துபாயினுடைய அரசாங்கம், ஒட்டுமொத்த ஐக்கிய அரபினுடைய அரசாங்கம் இந்த அளவுக்கான அமௌண்ட்டை செலவு பண்ணி அவங்க நாட்டை பாதுகாக்கிறது அப்படின்றத குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.